கொண்டாட்டங்களுக்கு பெயர் போன மதுரையில் தீபாவளி திருநாள் தீராத உற்சாகத்துடன் களை கட்டியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மதுரை மக்கள்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவா எந்த ஒரு விழாவுமே உற்சாகத்தோட கொண்டாடுவாங்க. இந்த தீபாவளி திருநாளை அவங்க எப்படி கொண்டாடிட்டு வராங்க? அவங்களுடைய உணர்வு, உற்சாகம்லாம் தற்போது எப்படி இருக்கு? நிச்சயமாக வேதவள்ளி, பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் என்பதே ஒரு கொண்டாட்டத்துக்கு பெயர் போன ஊர் தான். இந்த மதுரை மாவட்டத்தில் பொதுவாக இந்த தீபாவளி என்பது இன்று மட்டுமல்ல, அதாவது வெடிகள் வெடித்து இனிப்புகள் வழங்குவது இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாகவே தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுப்பது, துணி புத்தாடைகள் எடுப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு பணிகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது வரை நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடி வராங்க. இப்போ நம்ம மதுரை அண்ணா நகர் கிழக்கு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் குழந்தைகள்லாம் எப்படி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தம்பி, நீங்க எப்படி தீபாவளி கொண்டாடி? இந்த வாட்டி தீபாவளி நல்லா தான் கொண்டாடுறோம். என்ன போன வருஷம் மழை பெஞ்சதுனால சரியா தீபாவளி கொண்டாட முடியல. இந்த வாட்டி நல்லா கொண்டாடுறோம். இந்த வாட்டி காலையில் நாங்கள் நிறையா வெடி வெடிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக தான் இருப்போம். வெடி இன்னைக்கு ஃபுல்லாக வெடிப்போம். அதனால் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்கிறோம். இன்னைக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா அலங்கரித்தேன். நாங்கள் வெடிலாம் நல்லா அடித்தோம். நாங்கள் ஏழைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொடுத்தோம். இன்னைக்கு நாங்கள் காலையில் கிரீன் தீபாவளி கொண்டாடினா எங்கள் பிரின்சிபல் நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வெடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேதவள்ளி, நீங்களே கேட்டிருப்பீங்க, குழந்தைகள் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சென்ற வருடம் மழை இருந்ததுனால பட்டாசுகளை வெடிக்க முடியவில்லை என்று தெரிவித்திருக்காங்க. இந்த வருடம் மழை இல்லாத காரணத்தினால தொடர்ந்து பட்டாசுகளை வெடித்து வர்றோம். ஒவ்வொரு முறை இனிப்புகளை அண்டை வீட்டாருக்கு வழங்கி நாங்கள் உற்சாகத்துடன், வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளியை கொண்டாடி வருகிறோம் இருக்காங்க. தற்போது இந்த குழந்தைகள் அனைவரும் புதிய தலைமுறை நேயருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றதை நம்ம கேட்கலாம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. வேதவள்ளி, நீங்களே இன்னைக்கு கேட்டிருப்பீங்க, குழந்தைகள் தற்போது நேயர்களுக்காக தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதை நம்மால பார்க்க முடிகிறது. இதே போன்று மதுரையில் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி கொண்டாட்டம் என்பது வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேதவள்ளி, மதுரையில் களை கட்டியுள்ள தீபாவளி கொண்டாட்டங்கள் குறித்த தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.